ஹலோ கைஸ், வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சியில் டிஜிபேக்கான நியூ வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக சிஎஸ்சியிலேருந்து என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியர் விஎல்இ அனைவருக்கும் வணக்கம். சிஎஸ்சி விஎல்இ அனைவரும் டிஜிபே புதிய மென்பொருள் நியூ வெர்ஷன் உபயோகிக்கவும் சொல்லி அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், டிஜிபேக்கான நியூ வெர்ஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டிஜிபே வெர்ஷன் 7.7 ஃபார் விண்டோஸ் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து டிஜிபே வெர்ஷன் 7.7 ஃபார் விண்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சைடில் வந்து டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த புது வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தால் பழைய வெர்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிபே வருது, அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த புதுசாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு மொபைலில் தான் வந்து இந்த சிஎஸ்சியோட டிஜிபே ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கான லிங்க்கும் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு உங்களுக்கான புதிய அப்டேட் வெர்ஷனை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொபைலில் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ள போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட்டுன்னு காட்டும். அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புது வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்ரா டிவைஸ்க்கான சாஃப்ட்வேர் லிங்க்கும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸுக்கான ஆர்டி அண்ட் டிரைவர்ஸ் எல்லாமே வந்து அது மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டிஜிபே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி டிஜிபே லைட்டுக்கான கம்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லி ஒரு ஜேபிஜி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மைக்ரோ ஏடிஎம்க்கு எவ்வளோ கம்சன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஏஇபிஎஸ்க்கு எவ்வளோ கம்சன் ப்ரொவைட் பண்ணுறாங்க, டிஎம்டிக்கு எவ்வளோ கம்சன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த கம்சன் ஸ்ட்ரக்சர்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புதுசாக வெளியே வந்திருக்கக்கூடிய டிஜிபே வெர்ஷன் 7.7 எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இதே மாதிரி சிஎஸ்சி ரிலேட்டடான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.